والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله عنده علم الساعة، صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: أنا خاتم النبيين لا نبي بعدي، أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானது. அவனுடைய சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர், இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வழியை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இங்கிருக்கும் நம்மின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த உலகம் அழியக்கூடியது. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மறுமை என்பது நிரந்தரமானது. இதை ஒவ்வொரு முஃமினும் ஈமான் கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும். அதே போல இந்த உலகம் என்பது அழியக்கூடியது. அது எப்பொழுது அழியும் என்ற விஷயத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன் என்பதையும் ஒவ்வொரு முஃமினும் ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லுவான், 5 விஷயங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. அந்த 5 விஷயங்களில் ஒன்றுதான் இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஆ, கியாமத் நாள் எப்போ வரும் என்பது அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். எனவே ஒவ்வொரு முஃமினுக்கும் நம்புவது அவசியம். அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கியாமத் நாளை பற்றி அறிவு இல்லை என்பதால். ஆனால் கியாமத் நாள் வருவதற்கு என்னென்ன அடையாளங்கள் எல்லாம் இருக்கின்றன என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு மிகவும் தெளிவான முறையிலே எடுத்துரைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் நிகழும் வரை கியாமத் நாள் வராது. இந்த விஷயங்கள் எல்லாம் நிகழ்ந்தது என்று சொன்னால் கியாமத்தை எதிர்பாருங்கள் என்பதாக சின்ன சின்ன அடையாளங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பெரிய பெரிய அடையாளங்களையும் நபி அவர்கள் இந்த உம்மத்திற்கு தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். எனவே அந்த அடையாளங்களை தெரிந்து கொள்வது ஒவ்வொரு முஃமினின் மீதும் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. என்னென்ன அடையாளங்கள் எல்லாம் வரும், அதில் நாம் எப்படி இருக்கணும் என்ற விஷயங்களை கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 குழப்பங்களை பற்றியும் சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று சொன்னாங்க, உலகம் அழிவதற்கு முன்பதாக தான் இறைவன் என்பதாகவும் தன்னை ஈமான் கொள்ள வேண்டும் என்பதாகவும் ஒருவன் வருவான். அவன் பெயர் தஜ்ஜால். அவன் வந்து என்னையே தான் நீங்கள் ஈமான் கொள்ளணும், நான் தான் இறைவன் என்பதாக மக்களுக்கு மத்தியில் சொல்லி எல்லா மக்களையும் வழிகெடுப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த தஜ்ஜாலை பற்றி சொல்லும் பொழுது, இந்த தஜ்ஜாலை பற்றி எல்லா நபிமார்களுமே தன்னுடைய கூட்டத்தார்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய காலத்தில் தஜ்ஜால் வந்தாலும் வருவான், அவனுடைய ஃபித்னாக்களை விட்டு நீங்கள் பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நபிமார்களுமே தன்னுடைய கூட்டத்தார்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வரிசையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தஜ்ஜால் எப்போ வருவான், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்வான், அவன் எப்படி மௌத்தாகுவான் என்ற எல்லா விஷயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த உம்மத்துக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். தஜ்ஜாலை பற்றி சொல்லும் பொழுது அவன் ஒற்றை கண் உடையவன். 2 கண்ணுல ஒரு கண்ணு தெரியாம இருக்கும். அழவர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. தஜ்ஜால் இருக்கிறானே ஒற்றை கண் உடையவன், அவன் தன்னை இறைவன் என்பதாக சொல்லுவான். உங்களுடைய இறைவன் என்பவன் ஒற்றை கண் உடையவன் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய விஷயம் ஹதீஸ்ல நாம பார்க்க முடியும். அதே போல தஜ்ஜால் வரும் பொழுது அவனுடைய 2 கண்ணுக்கு மத்தியில நெத்தியில காஃப் ஃபே ரே, அதாவது காஃபிர் என்பதாக எழுதப்பட்டிருக்கும். யாரெல்லாம் உண்மையான முஃமின்களாக அப்ப இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அரபி படிக்க தெரிஞ்சிருந்தாலோ தெரியாம இருந்தாலோ அவங்க எல்லாமே கண்டுபிடிச்சிருவாங்க காஃபிர் என்பதாக எழுதப்பட்டிருக்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த தஜ்ஜால் எப்போ வருவான்னு சொன்னாங்க? கியாமத்துக்கு முன்பதாக வருவான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வானத்திலிருந்து இறங்குவதற்கு சில தினங்களுக்கு முன்பதாக அவன் அஸ்பஹான் என்று சொல்லக்கூடிய அந்த ஈரானுடைய அந்த நாட்டிலிருந்து அவன் வருவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த உலகத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சோதனைகள் எல்லாம் செய்வான், மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் எல்லாத்தையும் இந்த உலகத்துல அவன் தூண்டுவான். வெறும் 40 நாட்கள் மட்டும்தான் இந்த உலகத்துல அவன் இருப்பான். தஜ்ஜால் என்பவன் 40 நாட்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருப்பான். இந்த உலகத்தில் உள்ள எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துடுவான். உலகத்தில் இருக்க எல்லா இடத்துக்கும் மூல முடுக்குகளுக்கெல்லாம் போயிட்டு வந்துடுவான். மக்காவும் மதீனாவுக்கும் போக முடியாது. அங்கே மலக்குமார்களினுடைய பாதுகாப்பு இருப்பதனால அங்கே மட்டும் அவனால் போக முடியாது. எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுத்துருவான். எல்லா இடத்துக்கும் போய் மக்கள் எல்லாத்தையுமே வழிகெடுப்பான். எப்படிலாம் வழிகெடுப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஒரு மனிதர் வருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, நீ தான் தஜ்ஜால். நபி சொன்ன தஜ்ஜால் என்பது நீ தான் என்று அந்த மனிதர் சொல்லுவார். அப்போ சுற்றி இருக்க மக்கள் எல்லாம் பார்த்து அவன் தஜ்ஜால் சொல்லுவான், இந்த மனிதரை கொண்டுட்டு திருப்பி அவருக்கு நான் உயிர் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் என்னை இறைவன் என்பதாக ஏற்றுக்கொள்வீங்களா என்பதாக எல்லா மக்கள்கிட்டையும் கேட்பான். அப்போ அந்த மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அப்படி செஞ்சிட்டீங்கன்னா நாங்கள் உங்களை இறைவன் என்பதாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று மக்கள் எல்லாம் சொன்னோன்னே அந்த மனிதரை, அந்த சிறந்த மனிதரை இவன் கொலை செய்வான். கொலை செய்துவிட்டு மீண்டும் உயிர்ப்பிப்பான். உயிர்ப்பித்த உடனே அந்த மனிதர் சொல்லுவாரு, இதுக்கு முன்னாடி நீ தான் தஜ்ஜால் அப்படின்னு நான் நம்பிக்கிட்டு இருந்ததை விட இப்போதான் ரொம்ப நான் நம்புறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தஜ்ஜால் பல வகையான ஃபித்னாக்களை செய்வான், பல வகையான அற்புதங்களை செய்வான். அதில் ஒன்று இதுவும் என்பதாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நீ தான் தஜ்ஜால் என்பதாக அந்த மனிதர் சொல்லுவார். மீண்டும் அவரை கொல்ல நினைப்பான், ஆனால் அவனால் கொல்ல முடியாது என்று நபி அவர்கள் சொன்னாங்க. மேலும் எல்லா மக்களையும் யாரெல்லாம் தன்னை வழிபடுகிறார்களோ அவர்களை செல்வ செழிப்பாக வச்சிருப்பான். அவனுக்கு பின்னாடி செல்வங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்துருவான். யாரெல்லாம் தனக்கு வழிபடலையோ அவர்களை வறுமையில விட்டுருவான். இன்னும் சில ஹதீசுகளில் இப்படி வருது, தஜ்ஜால் வருவான், மக்களிடத்துல வந்து 2 நதியை வச்சிருப்பான். இன்னும் சில ஹதீசுகளில் இந்த சைடு சொர்க்கத்தை போன்ற ஒரு விஷயத்தை வச்சிருப்பான், இந்த கையில் நரகத்தை போன்ற ஒரு விஷயத்தை வச்சிருப்பான். அப்போ அந்த மக்கள்கிட்ட சொல்லுவான், நீங்கள் என்னை வழிபடுங்க, என்னை வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னால் சொர்க்கம், என்னை வழிபடலை அப்படின்னு சொன்னால் நரகத்தில் கூடிங்க அப்படின்றதான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முஃமின்களுக்கு, உண்மையான முஃமின்கள் நரகத்தை சொர்க்கமாக பார்ப்பாங்க, சொர்க்கத்தை நரகமாக பார்ப்பாங்க. அப்போ நபி அவர்கள் சொன்னாங்க, யாரெல்லாம் அவன் வச்சிருக்க நரகத்தை பார்க்குறீங்களோ அதில் போய் விழுந்துருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஃபித்னாக்கள் எல்லாம் இந்த உலகம் அழிவதற்கு முன்பு நிகழும், அதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நபி அவர்களுடைய காலத்தில் ஒரே ஒரு சஹாபி மட்டும் இந்த தஜ்ஜாலை பார்த்துருக்கான். ஒரே ஒரு சஹாபி, தமீமுத் தாரி என்று சொல்லக்கூடிய
அந்த சஹாபி இந்த தஜ்ஜாலை பார்த்துட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுக முடித்தோன்னே மிம்பர்ல ஏறி இந்த மாதிரி தமீமுத்தாரி என்பதாக ஒரு சஹாபி வந்து நம்ம இடத்துல சொன்னாரு, தஜ்ஜாலை பார்த்துருக்காங்க என்பதாக சொல்லி அந்த விஷயத்தை நபி அவர்கள் சொன்னாங்க. அந்த தமீமுத்தாரி என்ற சஹாபி தன்னுடைய அந்த கூட்டங்களோட கடல்ல பிரயாணம் செய்கிறார். போகக்கூடிய நேரத்தில் கடுமையான காற்றுனால அலை ரொம்ப ஆயிடுச்சு. அதனால கரையில் ஒதுங்க முடியாத ஒரு சூழ்நிலை. 30 நாட்கள் அந்த அலையிலேயே மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு வழியா ஒரு தீவுக்கு போய் இறக்கி விடப்படுறாங்க. அந்த தீவுல இறங்கி கொஞ்சம் தூரம் போறாங்க. திடீர்னு ஒரு மிருகம் வந்து தோன்றுது. மிருகம் வந்து முன்னாடி நிற்குது. அவங்க சொல்றாங்க, அதனுடைய முன்னால் பாகம் எது, பின்னால் பாகம் எது, முன்னாடி எது பின்னாடி எதுன்னு தெரியல. அந்த அளவிற்கு உடம்பு பூரா ரோமமாக இருக்குது, முடியாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மிருகம் வந்துச்சு. அந்த மிருகம் வந்து எங்களிடத்துல சொல்லிச்சு, இந்த மாதிரி ஒரு மடம் இருக்குது, அந்த இடத்துல ஒரு மனிதன் கட்டப்பட்டு இருக்கிறான், அவனை போய் நீங்க பாருங்க என்பதாக சொல்லுச்சு. அப்ப இந்த சஹாபியும் அந்த கூட்டத்தார்களும் கேட்டாங்க, நீ யார் என்பதா? அதுக்கு அது சொல்லுச்சு, நான் ஜஸ்ஸாஸ், நீங்க அந்த மனிதரை போய் பாருங்க, கண்டிப்பாக நீங்க பார்க்க வேண்டிய ஆள் என்பதாக சொல்லுது. இப்போ அவங்க எல்லாமே அந்த மடத்துக்கு போறாங்க. அங்க ஒரு பருமனான ஒரு மனிதன், நல்ல வெயிட்டான ஒரு மனுஷன், கழுத்துல சங்கிலியை போற்றப்பட்டிருக்கு, காலிலையும் சங்கிலி போட்டு கட்டப்பட்டிருக்கு. அப்போ அந்த மனிதர்கிட்ட இவங்க கேட்குறாங்க, நீங்க யார் என்பதா? அதுக்கு அந்த மனிதன் அந்த சங்கிலி போட்டு கட்டப்பட்ட அவன் சொல்றான், நீங்க யாரு? இவங்க சொல்றாங்க, நாங்கள் அரபுல இருந்து வரோம். அப்போ அரபு நாடு சம்பந்தமா சில விஷயங்கள் அவன் சொல்றான், என்னென்னலாம் நடக்குது என்பதாக சில அடையாளங்களை கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறான். கடைசியா கேட்குறான், உங்களுடைய கூட்டத்துக்கு ஒரு உம்மி நபி வருவாரு, அவர் இப்ப என்ன பண்றாரு என்பதா? அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, மக்கால இருந்து அவங்க மதீனாவுக்கு வந்துட்டாங்க. திருப்பி கேட்குறான், மதீனாவுக்கு வந்துட்டாங்களே, அரபுகள் எல்லாம் எதிர்த்து போர் புரிந்தார்களா என்பதாக கேட்குறான். அதுக்கு ஆமா, போர் புரிந்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் அதில் வெற்றி கொண்டார்கள் என்பதாக சொல்லப்படும். கடைசியா சொன்னா, நான் விரைவில் வெளியாகுவேன், இந்த இடத்தை விட்டு போறதுக்கு ரொம்ப சீக்கிரமா எனக்கு அனுமதி தரப்படும், அதுக்கு பிறகு நான் வருவேன், நான் வேற யாரும் இல்லை, நான் தான் தஜ்ஜால் என்பதாக அந்த மனிதர் சொன்னான். அப்ப அந்த தஜ்ஜாலுடைய விஷயத்தை நபி அவர்கள்ட்ட சொல்லப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். மோசமான ஒரு ஃபித்னாக்காரன் இந்த தஜ்ஜால். எல்லா நபிமார்களும் தன்னுடைய கூட்டத்தார்களுக்கு சொல்லி இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பல தடவை சஹாபாக்களுக்கு தஜ்ஜாலை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவிற்கு மிகவும் பயங்கரமான ஒரு குழப்பத்துக்கு சொந்தக்காரன் அந்த தஜ்ஜால். அந்த தஜ்ஜால் வரும் பொழுது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதாக நபி அவர்கள் சொன்னாங்க. அந்த தஜ்ஜால் ஒரு காலத்துல உங்களுடைய காலத்துல வந்துட்டான் அப்படின்னு சொன்னா நீங்க என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நபி சொன்னாங்க. அவனுடைய ஃபித்னாக்கள்ல இருந்து நீங்க எப்படி தப்பிச்சுக்கணும் என்ற விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஒவ்வொரு தொழுகையிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ கேட்கும் பொழுது இந்த தஜ்ஜாலினுடைய ஃபித்னாவை விட்டும் பாதுகாப்பாயாக என்று நபி அவர்களே துஆ செய்வாங்க. எனவே நாமும் தஜ்ஜாலினுடைய குழப்பத்தை விட்டும் எங்களை பாதுகாத்து விடிய அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்துல துஆ செய்யணும். மேலும் நபி அவர்களுடைய ஹதீஸ் இருக்கு, மன் ஹஃபித 10 ஆயாத்தின் மின் அவ்வலி சூரத்தில் கஃப் உஸிம மினத் தஜ்ஜால். யார் கஹ்ஃப் சூராவினுடைய முதல் 10 ஆயத்துகளை மனனம் செய்கிறாரோ, ஒரு காலத்துல அவருடைய காலத்துல ஒருவேளை தஜ்ஜால் வந்துட்டான் அப்படின்னு சொன்னா தஜ்ஜால்னால இவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது என்று நபி அவர்கள் கூறினார்கள். சூரத்துல் கஹ்ஃபினுடைய முதல் 10 ஆயத்துகளை மனப்பாடம் பண்ணவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு இது. மிகப்பெரிய சோதனையான அந்த தஜ்ஜாலினுடைய சோதனையிலிருந்து பாதுகாப்பு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் சமிஅ மினத் தஜ்ஜால் ஃபல்யன மின்ஹு. ஒருவேளை உங்களுடைய காலத்துல தஜ்ஜால் வந்துட்டான் அப்படின்னு சொன்னா அவனை பார்க்க
மக்கள் எல்லாம் ஓடுவாங்க, நீங்க அப்படி போயிடாதீங்க. நீங்க அவனை தேடி போயிடாதீங்க. அவன் செய்யக்கூடிய சூழ்ச்சிகள், அவன் செய்யக்கூடிய அற்புதங்களின் காரணமாக உங்களுடைய ஈமான நீங்க இழக்கக்கூடும். அதனால் அவனை விட்டு தூரமா போயிருங்க. இங்க வந்திருங்க அப்படின்னு தெரிஞ்சா அதை விட்டு நீங்க தூரமா போயிருங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே நபி அவர்கள் சொன்ன முதலாவது, தன்னை இறைவன் என்பதாக பொய்யாக பரப்புரை செய்பவர். இரண்டாவதாக கியாமத்தினுடைய அடையாளங்கள்ல நபி அவர்கள் சொன்னாங்க, பொய்யான நபிகள் எல்லாம் உருவாகுவாங்க. நான் தான் நபி என்பதாக எனக்கு பிறகு பொய்யான 30 பேர் உருவாகுவாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த உலகம் அழியும். கியாமத்து நாள் எப்போ வரும் அப்படின்னு சொன்னா 30 பேர் நான் தான் நபி என்பதாக சொல்லுவாங்க. அவங்க வந்ததுக்கு பிறகுதான் இந்த உலகம் அழியும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நபி அவர்களுடைய காலத்திலேயே முஸைலமத்து இப்னு கஸ்ஸாப் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் நான் தான் நபி என்பதாக வாதிட்டுக்கிட்டு இருந்தான். யமாமாவை சேர்ந்தவன். அவன் நபி அவர்களை பார்க்கறதுக்காக வேண்டி வந்தான். அந்த இடத்துல நபி அவர்களுக்கு செய்யப்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் கண்ணியத்தையும் பார்த்துட்டு நமக்கும் இந்த கண்ணியம் கிடைக்கணும் என்பதாக நினைச்சு அவங்களுடைய கூட்டத்துக்கு போய் அவங்களிடத்துல நான் தான் நபி, எனக்கு வஹீனா வருது என்பதாக சில சூழ்ச்சிகளை செஞ்சு அங்க உள்ள எல்லா மக்களையும் வழிகெடுத்து கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவன் நபி என்பதாக நம்பியிருந்தான். எந்த காலத்துல? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்த அந்த காலத்திலேயே ஒருவன் நான் தான் நபி என்பதாக சொல்லி தனக்கு பின்னால் மக்களை இருக்கக்கூடிய ஒரு இழிநிலை அன்று ஏற்பட்டது. அதாவது பல விஷயங்கள் அவன் அவிழ்ந்து விட்டான். எதெல்லாம் மார்க்கத்துல ஹராமோ அதில் எல்லாத்தையுமே ஹலால் ஆக்கி விட்டான். எதெல்லாம் ஹலாலோ அது எல்லாமே அவன் ஹராம் ஆக்கிட்டான். பல வகையான சலுகைகளை கொடுத்தோன மக்கள் எல்லாமே அவன் பின்னாடி போக ஆரம்பிச்சுட்டாங்க. எனவே அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலேயே அந்த முஸைலமத்து இப்னு கஸ்ஸாப் என்று சொல்லக்கூடியவன் பல மக்களை வழிகெடுக்கக்கூடியவனாக இருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நபி அவங்கள்ட்ட ஒரு தடவை பேச்சுவார்த்தை நடத்தலாம். இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கலாம். நபியே, நீங்க எப்படி நபியோ அதே மாதிரி அல்லாஹ் எனக்கும் நபியுடைய பட்டத்தை கொடுத்துருக்கான். நானும் நபிதான், எனக்கும் வஹீனா இறங்குது. அதனால நாம ஒரு சமாதானமா போயிடுவோம். நீங்க பாதி இடத்த பிடிச்சிக்கோங்க, எனக்கு பாதி இடத்த கொடுத்துருங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு லெட்டரை எழுதினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு சொன்னாங்க, இன்னல் அர்த லில்லாஹ், நிச்சயமாக பூமிங்கிறது உனக்கு சொந்தமும் இல்லை எனக்கு சொந்தமும் இல்லை, நமக்கு மத்தியில் பிரிக்கக்கூடிய தகுதி எனக்கும் இல்லை. நிச்சயமாக பூமி என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. யூரிஸுஹா மயஷாஉ மின் இபாதி, யாருக்கு அல்லாஹ் நாடுறானோ அவங்களுக்கு அதை கொடுக்குறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் எழுதினாங்க. எனவே நபி அவர்களுடைய காலத்திலிருந்து தொடர்ந்து நான் தான் நபி என்பதாக பல மக்கள் வாதிடக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஹாரூன் ரஷீத் அவர்களுடைய காலத்தில் ஒருத்தவர் லா, அவருடைய பேரு வெறும் லா. அப்ப அவர் சொன்னாரு, நான் தான் நபி, நான் நபியாக இருக்கிறேன், நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன், எனக்கு நீங்க கட்டுப்படுங்க, என்னைய வழிபடுங்க என்பதாக சொன்னார். அப்ப அந்த ஹாரூன் ரஷீத் மன்னர் கூப்பிட்டு அவரிடத்துல கேட்டாரு, எதுக்காக வேண்டி நீ இப்படி பேசுற, நீ எதை வச்சு நீ சொல்ற அப்படின்னு சொன்னோன்னே அந்த மனிதர் சொன்னாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அன ஹாத்தமுன் நபியின், நான் தான் நபிமார்களினுடைய முத்திரை. லா நபிய பஅதி என்பதாக நீங்க வாசிக்கிறீங்க, அதாவது எனக்கு பிறகு எந்த நபி இல்லை என்பதாக நீங்க அதை வாசிக்கிறீங்க. அதனுடைய வாசகம் அப்படி இல்லை. லா நபியும் பஅதி, அதாவது எனக்கு பிறகு நபியா வர்றவர் லா என்பதாக இருப்பாரு. என்னுடைய பெயர் லா தான். எனவே நபி சொல்லிட்டாங்க, லா என்பவர் எனக்கு பின்னாடி நபியாக வருவார் என்பதாக அந்த மனிதர் சொல்லி நான் தான் நபி என்பதாக வாதிட ஆரம்பித்தார். அப்போ ஹாரூன் ரஷீத் அவர், இவர்
ஏதோ காசுக்காக வேண்டிதான் இது மாதிரி செய்கிறாரு என்பதாக எண்ணி அவரை கூப்பிட்டு அவருக்கு தேவையான சாப்பாடுகள் எல்லாத்தையுமே கொடுக்க ஆரம்பித்தார். கொஞ்ச நாளுக்கு பிறகு அவரை பார்த்து கேட்டாங்க, என்னப்பா இது வகி வருதா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த மனிதர் சொன்னார், நான் சமையல் கட்டிலே இருக்கிறேன்ல, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன்ல, அதனால சமையல் கட்டுக்குள்ளே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கலாம் வர்றதில்லை என்பதாக அந்த மனிதர் சொன்னார். எனவே பேருக்காக புகழுக்காக ஏதாவது உலக ஆதாயத்துக்காக வேண்டி தன்னை நபி என்பதாக சொல்லிக் கொள்வது என்பது அந்த காலத்திலிருந்து தொடர்ந்து வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வரும் 30 பேர் கண்டிப்பாக வருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தை என்பது உண்மை. எனவே 30 பேர் நான் நபி என்பதாக வருவாங்க. நபி சொன்னாங்க, அன காத்தமுன் நபியின், யாரையுமே நீங்க நம்பாதீங்க, நான் தான் நபிமார்களின் முத்திரை, நான் தான் நபிமார்களில் கடைசியானவன். லா நபிய பாதி, எனக்கு பிறகு எந்த நபிமார்களும் வருவது இல்லை என்பதாக நபி அவர்கள் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு தடவை கூட அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து நபி சொல்லுவாங்க, எனக்கு பின்னாடி நபி வருவதாக இருந்தால் உமருக்கு அந்த தகுதி இருக்கு. எனக்கு பின்னாடி நபி வருவதாக இருந்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கு. ஆனால் எனக்கு பின்னாடி எந்த நபியும் வரமாட்டாங்க என்பதாக நபி அவர்கள் தெளிவாக சொல்லி விட்டு சென்றிருக்கிறார்கள். என்றாலும் கூட இந்த காலகட்டத்திலையும் அதிகமான பேர் நான் நபி என்பதாக சொல்லி வாதிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதை பின்தொடரக்கூடிய மக்களும் அதிகமாக இருக்கிறாங்க. எங்கேயோ நடக்கல, நம்முடைய தமிழ்நாட்டில் கூட அதிகமான மக்கள் இது போன்ற பொய்யான நபி என்ற பிரச்சாரத்தை ஏற்று அவர்களுக்கு பின்னால் சுத்தக்கூடிய அந்த கூட்டமெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கு, நம்மளை சுற்றி இருக்கு. காதியானி என்று சொல்லக்கூடிய அந்த குரூப் இருக்குது, மிர்சா குலாம் அஹ்மது, அவரு நான் தான் நபி என்பதாக சொல்றார். அவருடைய கூட்டம் காஃபிர் என்பதாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஃப்திகளும் ஃபத்வா கொடுத்துட்டாங்க. நபிக்கு பின்னாடி யாருமே நபி இல்லை என்பதாக சொல்லப்படுது. இப்படி இவர் நபி என்பதாக சொல்றார் அப்படின்னு சொன்னா இவர் கண்டிப்பாக இஸ்லாத்தை சார்ந்தவர் அல்ல, இவர் காஃபிர் என்பதாக உலகம் முழுவதும் ஃபத்வா கொடுக்கப்பட்டிருக்கு. என்றாலும் கூட அந்த மனிதரை பின்பற்றக்கூடிய மக்கள் இன்னும் இருந்திருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட ஷக்கீல் என்று சொல்லக்கூடிய ஒருத்தவர் தான் தான் நபி என்பதாக சொல்றாரு. அவருக்கு பின்னாலும் போகக்கூடிய மக்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. மார்க்கத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதி தூதர், அதுக்கு பிறகு எந்த ஒரு நபி இல்லை என்பதாக தெளிவாக சொல்லப்பட்டும் கூட இது போன்ற கோழிகளுக்கு பின்னால் போகக்கூடிய மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்களே, இது சமுதாயத்தினுடைய மிகவும் அவல நிலையாக இருக்கு. இது போன்று யாராவது ஒரு மக்கள் தன்னை நபி என்பதாக வாதிடும் பொழுது அவர்களிடத்துல உண்மையை நாம எடுத்துரைக்கணும். அதை பின்பற்றக்கூடிய மக்களிடத்துல போய் சொல்லணும், தெளிவா ஹதீஸ் வந்திருக்கு, நபிதான் கடைசி நபி, நபிக்கு பின்னாடி யாருமே நபியாக வர முடியாது. அப்படி ஒருத்தர் வாதிடுறார் அப்படின்னு சொன்னா அவர் பொய்யர் என்பதாக அவர்களிடத்துல சொல்லணும். அது சம்பந்தமான விஷயங்கள்ல நாம ஈடுபடணும். இதை எப்படி நாம முறியடிக்கிறது, இவர்களிடத்துல இருந்து மக்களை நாம எப்படி காப்பாற்றணும் என்ற விஷயத்துல உத்வேகத்துடன் நாம் செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே நபி அவர்கள் சொன்ன ஃபித்னால இரண்டாவது, எனக்கு பின்னாடி பொய் நபிகள் வருவாங்க, அவங்களிடத்துல நீங்க ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்க, எனக்கு பின்னாடி நபிகள் இல்லை, நபி இல்லை என்பதாக நபி அவர்கள் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. எனவே அந்த விஷயத்துல கவனமாக இருக்கும். மூணாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கியாமத்துக்கு முன்பதாக மஹ்தி என்பதாக ஒரு மனிதர் வருவார், இந்த உம்மத்தை வழி நடத்துவார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய எல்லா விஷயங்களையும் அவங்க சொன்னாங்க. அவர் எப்படி இருப்பார், எந்த இடத்துல இருந்து அவர் வருவார், அவர் எப்படி அவர் மஹ்தி என்பதாக அறிவார், அவருடைய பேர் எப்படி இருக்கும், அவருடைய தந்தை பேர் எப்படி இருக்கும், அவர் எந்த வழி தோன்றல் என்ற எல்லா விஷயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காங்க. காரணம் என்னவென்று சொன்னால், அவங்க பேர்ல யாராவது ஃபித்னாவை கிளப்பலாம்,
தான் தான் மஹதி என்பதாக சில மக்கள் பொய் பிரச்சாரம் செய்யலாம், அதற்கு வாய்ப்பு இருக்கு. எனவே மஹதி என்பதாக ஒருத்தவர் நமக்கு மத்தியில் வாதிட்டார் அப்படின்னு சொன்னா அவரிடத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குதான்னு பாருங்க. இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவரை நீங்க ஏத்துக்கலாம், இல்லை அப்படின்னு சொன்னா அவங்கள புறக்கணிச்சிருங்க, அவங்க பின்னாடி போகாதீங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள் நமக்கு எச்சரிக்கையாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிறாங்களே ஈரான் நாட்டில இருந்து தான் வருவாங்க. இன்னொரு ஹதீஸ்ல மதீனாவில் இருப்பாங்க, மதீனாவில் ஏற்படக்கூடிய ஃபித்னாவின் காரணமாக மக்காவுக்கு போவாங்க. மக்காவுக்கு போகக்கூடிய சமயத்தில் அங்கே தான் சில நல்லடியார்கள் மூலியமாக அறியப்படுவாங்க. அவங்களுக்கே தெரியாது நான் தான் மஹதி என்பதாக அவங்களுக்கே தெரியாது. நல்லடியார்கள் மூலமாக அறியப்படுவார்கள். அதுக்கு பிறகு காபாவுக்கும் மக்காம இப்ராஹிமுக்கும் மத்தியில் முஸ்லிம்களால் பையத் செய்யப்படுவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, சொன்னாங்க அந்த மஹதி எங்கிருந்து வருவார் அப்படின்னு சொன்னால் என்னுடைய வழித்தோன்றல், என்னுடைய மகள் பாத்திமாவுடைய வழித்தோன்றல் இருந்து வருவார். அவருடைய பேரு என்னுடைய பேரா இருக்கும், ஒன்று முகம்மதுன்னு இருக்கும் அல்லது அகமது இருக்கும். நபி அவர்கள் சொன்னது என் பேர் மாதிரி அவர் பேர் இருக்கும், அவருடைய தந்தை பேரு என்னுடைய தந்தை பேர் மாதிரி இருக்கும் என்பதாக மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக எடுத்து குறித்து போயிருக்காங்க. எனவே ஒன்று முஹம்மது இப்னு அப்துல்லான்னு அவங்க பேர் இருக்கும், அல்லது அஹ்மது இப்னு அப்துல்லா. மஹதி அப்படிங்கிறது அவங்க பேர் அல்ல, மஹதி என்பது அவங்களுடைய பேர் அல்ல, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய பட்டம். மஹதி என்று சொன்னால் நேர்வழி கொடுக்கப்பட்டவர், அதாவது நேர்வழியில உள்ளவர் என்ற பட்டம். எனவே அவங்க பேர் ஒன்று முஹம்மது இப்னு அப்துல்லான்னு இருக்கும் அல்லது அஹ்மது இப்னு அப்துல்லா என்பதாக இருக்கும். சமீபத்தில் நமக்கெல்லாம் பார்த்துருக்கோம், சென்னையில் கூட ஒரு மனிதர் தான் என்னுடைய கனவுல காட்டப்பட்டுருச்சு, நான் தான் மஹதியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்கள் தான் வருங்காலத்தில் மஹதியாக வருவீங்க என்பதாக பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். அங்கே உள்ள உலமாக்கள் எல்லாம் பேசினாலும் கூட அவர் தன்னுடைய நிலையை விட்டு அவர் மாறாமல் இருக்கிறாரு. நான் தான் மஹதி என்பதாக அந்த மனிதர் சொல்லி கொண்டு இருக்கிறார். இப்போ உலமாக்கள் எல்லாம் கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல சிஃபத்து சொல்லியிருக்கிறாங்களே, எந்த விஷயமுமே எந்த தன்மையுமே உங்களோட ஒத்து போகலையே, நீங்கள் எப்படி சொல்லலாம் என்பதாக சொல்லும் பொழுது இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நான் வருவேன் என்பதாக சொல்கிறார். அவருடைய பேரை பார்த்தா அவருடைய பேர் யாக்கூப், அவருடைய தந்தை பேரும் அப்துல்லா என்பதாக இல்லை. நபி அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க, மஹதி என்று சொன்னால் அவருடைய பேர் முகம்மதா இருக்கும் அல்லது அஹ்மதா இருக்கும், என் பேர் மாதிரி இருக்கும், அவருடைய தந்தை பேர் அப்துல்லா என்பதாக இருக்கும். எனவே இவர்கிட்ட அந்த பேருடைய அந்த விஷயத்திலே ஒத்து போகல, மற்ற விஷயங்கள்லையும் ஒத்து போகல என்றாலும் கூட அந்த மனிதர் தான் மஹதியாக வருவேன் என்பதாக பேருக்கு ஆசைப்பட்டு, புகழுக்கு ஆசைப்பட்டு, உலகத்தினுடைய ஆதாயங்களுக்கு ஆசைப்பட்டு மக்களை வழியெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல அவர் உண்டாயிருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற விஷயங்கள்ல கருத்தாக நாம் இருந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தில் யார் யாரெல்லாம் புதுசாக ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா உடனடியாக அவர்களை பின்பற்றி விடக்கூடாது. அதனுடைய உண்மையான நிலைப்பாடு என்ன என்பதை உலமாக்களிடத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கேரளாவில் கூட ஒருத்தவர் சமீபத்தில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தொழுகை என்பது 3 வக்து தான் என்பதாக சொன்னார். தொரஃபை நஹாரி ஒரு சுலபம் மினல்லை, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், காலையிலே மாலையிலே தொழுவுங்க, இரவுல ஒரு தொழுவுங்க, 3 தொழுகை தான் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான் என்பதாக சொன்னாரு. அதுக்கு பிறகு அவரை பின்பற்றக்கூடிய மக்கள் இருந்தாங்க. யாராச்சும் புதுசா ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க முன்னாடி கண்டிப்பாக நாம போகக்கூடாது. அதுல யார் யாரெல்லாம் போகிறாங்களோ
அவங்களிடத்துலேயும் நாம் சொல்லணும், இது மாதிரி மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவங்க அப்படின்னா இப்படிதான் இருப்பாங்க என்பதாக சொல்லணும். ஒருத்தர் நபி என்பதாக வாதாடுகிறார் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காங்க, நபிக்கு பிறகு எந்த நபியும் வர முடியாது என்பதாக. எனவே இவர்கள் எல்லாம் பொய்யர்கள் என்பதாக நாமளும் விளங்கிக் கொள்ள வேண்டும், மற்ற மக்களுக்கும் விளக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இது போன்ற எல்லா வகையான ஃபித்னாக்களை விட்டும் நம் அனைவர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. நேர்வழி பெற்றவர்களாக அல்லாஹ் தஆலா நம்மளை வாழ செய்து மரணிக்க செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.